சாமி வணக்கம். தாலி நோன்பு, காரடையா நோன்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாசி மாசம் 15ஆம் தேதி வர இருக்கு. அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? அந்த காரடையா நோன்பை பத்தி கொஞ்சம் விரிவா எங்களுக்கு சொல்லுங்களேன். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெயகாளி. ஓம் காளி ஜெயகாளி, ஸ்ரீ தஷ்ணகாளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தஷ்ணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன். ஆசீர்வாதம். காரடையான் நோன்பு பக்தர்கள் அத்தனை பேருக்கு தெரிஞ்ச விஷயம். ஆன்மீக குடும்பங்களுக்கு ரொம்ப கேட்ட வார்த்தையாக இருக்கும் இந்த காரடையான் நோன்பு. ஆனால் இது நிறைய பேர் பண்ணுறாங்களான்னா நிறைய பேர் பண்ணுறதில்ல. இதனுடைய தாத்பரியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான நோன்பு. எப்படின்னா, பார்வதி தேவியே தன் கணவனை அடைய இருந்த நோன்பு, தவம் இருந்த நோன்பு. அதுவும் காட்டுகளிலிருந்து ரொம்ப எளிமையாக அந்த காட்டில் என்ன கிடைக்குதோ அதை வச்சே பூஜை பண்ண நோன்பு தான் காரடையான் நோன்பு. இந்த நோன்பு எப்படி பண்ணுறாங்க? இது பங்குனி மாதம் வரும் எப்பவுமே. அந்த பங்குனி மாதம் வர காரடையான் நோன்புக்கு என்ன பலன்னா, பெண்கள் நல்ல கணவனை அடைய செய்யக்கூடிய நோன்பு. திருமண தடைகளுக்கு ரொம்ப முக்கியமான நோன்பு. ஒரு கல்யாணமான சிறப்பான மங்களமான விஷயத்தை நினச்சி விரதம் இருக்கிற அந்த நோன்புக்கு பேர் தான் காரடையான் நோன்பு. பெண்கள் வரனுக்காக மட்டுமா? அப்போது ஆண் பிள்ளைக்கு வரன் வேணும், பெண் பிள்ளை வேணும்னா அந்த தாய், மகனை பெற்ற தாய் இந்த விரதத்தை இருக்கலாம். என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்கணும், வரக்கூடிய மருமகள் மகாலட்சுமியாக இருக்கணும், மங்களமானவளாக இருக்கணும், அன்பானவளாக இருக்கணும், அறிவானவளாக இருக்கணும், அழகானவளாக இருக்கணும், குடும்பத்துக்கு ஏற்றவளாக இருக்கணும். இப்படிலாம் குடும்ப பாங்குன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட நற்குணங்கள் கொண்ட பெண்ணை நம்ம வீட்டுக்கு மருமகளாக எடுத்து வரவோ, அல்லது நற்குணங்கள் கொண்ட வீட்டில் நம்ம பெண்களுக்கு வரன் கிடைக்கவோ, அந்த குடும்பத்தில் தாய்மார்களும் அந்த குழந்தைகளுக்காக இருக்கலாம். அந்த குழந்தைகளாக இருக்கும் வீட்டில் அந்த ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ கூட அவங்களும் இருந்து அந்த விரதத்தை பங்கு பெற்று பக்தியோடு சிரத்தையோடு செய்யலாம். இது சிவபெருமானை நினைத்து செய்யக்கூடிய நோன்பு காரடையான் நோன்பு. நம்ம காட்டில் இல்லை, வீட்டில் இருக்கிறோம் இல்லையா? பார்வதி தேவி அன்றைக்கு வனத்திலிருந்து செஞ்சதுனால அதுக்கு எளிமையான விஷயங்கள். அதே போல் ஏழ்மை வளம் கொண்ட வீடுகள் தனித்தனியாக இருக்கும். ஏழ்மையாக இருக்கிறவங்க கூட அதற்கான விரதம் என்றது என்னென்னா, ஒன்றை நினைத்து அந்த ஒன்றையே குறிக்கோளாக ஆக்கி அதற்காக வேண்டுதலை வைத்து அந்த மனம் முழுதும் அது இறைவன்கிட்ட சேர்க்குற பாருங்க, அதுக்கு பேர் தான் நோன்புன்னே பேர். நிறைய பேர் நான் சாப்பிடாது இருக்கிறேன் நோன்பு அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த மனம் எதற்காக? திருமணத்துக்காக, தொழிலுக்காக, பிள்ளை பேருக்காக, கடன் அழித்து நாம் வளமாக இருக்கிறதுக்காக, கஷ்டங்கள் போகிறதுக்காக, உடல் ஆரோக்கியத்துக்காக, ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுறதை நினச்சி அதை நினைத்து அதற்காக அந்த தெய்வத்தை நினைத்து நோன்பு இருப்பதாக நோன்பு நுற்றுன்றது. அதாவது ஒரு குறிக்கோளோடு நிற்கிறது. விரதம்ன்றது அப்படியே மௌனமாக பண்ணுறதில்லை. ஜபம் செய்யலாம். அந்த எந்த தெய்வத்தை நினைக்கிறோமோ அதையே உச்சாட நாமாவளிகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதோட வீட்டை சுத்தம் செய்து, பூஜை அறையை அலங்கரித்து, படங்களுக்கு நல்ல சந்தன பொட்டுக்கள் குங்குமம் பொட்டுலாம் வச்சு, புஷ்பங்களால் அலங்கரித்து, முக்கியமாக மஞ்சள் கயிற்றில், அதாவது வெள்ளை நூலை மஞ்சளில் துவச்சிட்டிங்கன்னா அது மஞ்சள் கயிறு ஆகிடும். அதுக்கப்புறம் விரல் மஞ்சள் இருக்கும் இல்லையா? அந்த விரல் மஞ்சளை முடி போட்டு ஒரு கங்கணம் கட்டுவாங்க, பார்த்துருப்பேன் கிராமத்திலலாம் நோன்புக்கு. அந்த போல் வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை மஞ்சள் குச்சியை வச்சு கட்டி அந்த ஒரு கலசம் வச்சு, அந்த கலசத்துக்கு கலசம்னா உங்களுக்கு தெரியும், அரிசி தட்டில் வச்சு அது மேலே ஒரு செம்பு பித்தளையோ ஒரு சொம்பை வச்சு அதில் தீர்த்தம் விட்டு, அந்த தீர்த்தத்தையும் புனிதமாக்க தீர்த்த பொடிகள் சேர்த்து, அதுக்கு மேலே முழு தேங்காய் மாவெளியை வச்சு அந்த முழு தேங்காய்க்கு முகம் அமைச்சு, இவ்வளோ விஷயம் இருக்குது. அது என்னென்னா இதுதான் நோன்பு.
ஒவ்வொன்றும் செய்ய நம்முடைய எண்ணங்கள் மந்திரங்களை ஜெபிக்க அந்த தேவி அந்த கலசத்தில் ஆவாகனமாகிடும். அந்த தெய்வமே அந்த கலச வடிவத்தில் நமக்கு வீட்டுக்கு வந்துடும். இந்த உணர்வை ஏற்படுத்தி கொண்டு அந்த உணர்வோடு பூஜை செய்வது தான் நோன்புன்னு பேர். அப்படி கலசத்தை தாயாக அல்லது சிவபெருமானாக தெய்வமாக நினச்சி அந்த கலச அலங்காரம் பண்ணி அதற்கு புஷ்பங்களை சாத்தி நல்ல மந்திர சொற்களை சொல்லி அல்லது விரதம் இப்போ வைணவத்தில் தெரிஞ்சவங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் லலிதா சகஸ்ரநாமெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி புனித நூல்களை படித்து சிவபுராணம் படிக்கலாம். இப்போ நல்ல விஷயங்களை அந்த கலசத்தை முன்னால் உட்காந்து படித்து அதற்கான விரதங்கள் இருந்து நான் சொன்ன அந்த மஞ்சள் கட்டின அந்த மஞ்சள் கயிறை கலசத்தில் சாத்தி வச்சு படையலிட்டு நம்மளால் முடிஞ்சது கனி வகைகள், உணவு வகைகள், பழம், பாயசம், பால், இந்த மாதிரி என்ன இருக்கோ அது நம்ம மனசார செய்யக்கூடிய விஷயங்கள். அப்படி நோம்பிருந்து விரதம் இருந்து வழிபட்டு அந்த பிரசாதங்களை அன்னங்களை உரியவர்களுக்கு தானமாக, அதாவது ஏதோ விருந்து போடுறவங்களாத பிரசாதம் சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஏழை எளியவர்கள் சும்மா சொந்தக்காரை கூப்பிட்டு விழா கொண்டாடுறதில்லை. இது அந்த பசி அறிந்து சாப்பிட்றவங்களுக்கு அந்த உணவு கொடுத்து அன்றைக்கு முடிந்தால் ஒரு 5 பெண்களுக்கு அல்லது 9 பெண்களுக்கு 11 பெண்களுக்குன்னு கூப்பிட்டு சுமங்கலிகளை கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய், வசதி இல்லாதவங்க ஒரு ஜாக்கெட் பிட்டு, வசதி இருக்கிறவங்க ஒரு புடவை ஜாக்கெட்டு, ஒரு தட்சணை, இவ்வளவும் அந்த தெய்வத்தின் முன்னால் வச்சு படைச்சிட்டு அதை தானமாக கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் எப்படி அழகே இல்லாத பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகும். பெருசாக படிப்பு இல்லைங்க, கல்யாணம் ஆகும். எங்ககிட்ட பணமே இல்லைங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், அப்படிப்பட்ட குழந்தைக்கும் அந்த தெய்வத்தின் அனுகிரகத்தால் அதற்கேற்ற மாப்பிள்ளை வந்து அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும். அல்லது மற்றவனுடைய உதவியால், இப்போல்லாம் அரசாங்கமே கூட சில பேர் நடக்குது இல்லையா, நமக்கு திருமணம் தானே, அது இப்படி கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்து செய்ய வேண்டியில்லை. இப்படிப்பட்ட விரதங்கள் இருக்கும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் ஏதோ ஒரு சூழ்நிலை உதவிகள் கிடைச்சி, ஏதோ ஒரு சூழ்நிலை திடீர்னு ஒரு நல்ல வரங்கள் கிடைச்சி நல்லா நடக்கும். இந்த காரடையார் நோன்பு வந்து கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, இதே காரடையார் நோன்பு பிள்ளை பேருக்காக மகப்பேர் இல்லாதவங்க வேண்டிக்கலாம், சந்தானம் கிடைக்கும். அந்த பார்வதியே வந்து பிறக்கலாம், இல்லை அந்த சிவனே வந்து பிறக்கலாம், அல்ல பெருமாளே வந்து பிறக்கலாம், மகாலட்சுமியே வந்து பிறக்கலாம், அந்த சரஸ்வதியே வந்து கல்வியாக பிறக்க, இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த நாம் இருக்கிற குறிக்கோள் நோன்பு விரதம் அதை முழுமையான எண்ணத்தோடு செய்யக்கூடிய நோன்பு இது. அப்படி எளிமையாக அழகாக பக்தியாக ஆழமாக இருந்து நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக உங்களுக்கு எளிமையான வழியில் நீங்கள் கேட்டதை கேட்டபடி வரமாக கிடைக்கும், நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கன்ற மாதிரி எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். ஆசீர்வாதம்.